அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC.academy. இந்த வீடியோல நம்ம லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய TNPSC Group 2 2A எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். TNPSC எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம TNPSCயோட அஃபிஷியல் வெப்சைட்க்கு போகணும். TNPSCல ரெண்டு இம்பார்ட்டன்டான வெப்சைட் இருக்கு. ஒன்னு tnpsc.gov.in, இன்னொன்னு tnpscexams.in. இதுல அப்ளை பண்றதுக்கு இருக்கக்கூடிய வெப்சைட் வந்து tnpscexams.in. நம்ம முதல்ல tnpscexams.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்க்கு நம்ம முதல்ல போகணும். இந்த வெப்சைட்க்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட்ல இதுல தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். இந்த வெப்சைட்ல வந்தோம்னா நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். நீங்க ஏற்கனவே TNPSC எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா அந்த அப்ளை நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க குரூப் 2 சூஸ் பண்ணி லாகின் பண்ணி போயிடலாம். பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் TNPSC எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண வர்றேன், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணதில்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறதான். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா இதுல நியூ யூசரா இல்ல ரெஜிஸ்டர்ட் யூசரா கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரணும்னா நம்ம கண்டிப்பா நியூ யூசர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதுல ரெஜிஸ்டர் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஏற்கனவே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்துருச்சோ இல்ல லாகின் ஐடி மறந்துருச்சு அப்படின்னா இந்த லிங்கை யூஸ் பண்ணி இதுல உங்களோட பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்பாங்க. அந்த டீடைல்ஸ் கொடுத்து தாராளமா உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்க ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயில்ல வந்து டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும், நீங்க ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண யூசர்ஸ்க்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது இந்த நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான். இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல என்ன கேட்கும் அப்படின்னா இதுல நமக்கு ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ண சொல்லும். அது நம்ம நேம் அந்த மாதிரி வச்சு ஒரு யூசர் ஐடி மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. TNPSC எக்ஸாம்ஸ் அப்ளை பண்றதுக்கு முதல்ல இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் OTR அப்படிங்கறத பண்றதுக்கு நமக்கு ஆதார் நம்பரும் நம்மளுடைய மொபைல் நம்பரும், நம்மளுடைய ஆதார் கார்டும் உங்களோட மொபைல் நம்பரும் லிங்க் ஆகி இருக்கணும். மேக்ஸிமம் இப்ப எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஆதார் யூஸ் பண்றதுனால நிறைய பேர் கிட்ட இந்த லிங்க் ஆகி தான் இருக்கும். பட் இன்னும் லிங்க் ஆகல அப்படின்னா முதல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் உங்க மொபைல் நம்பரையும் உங்க ஆதார் நம்பரையும் லிங்க் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இங்க நம்ம உள்ள வந்த உடனே இங்க நம்ம புதுசா ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணணும். லாகின் ஐடியும் கேப்சாவும் என்டர் பண்ணிட்டு இந்த செக் அவைலபிலிட்டி பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னா ஒரு டிக் மார்க் வந்துடும். உங்களுடைய லாகின் ஐடி நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அவைலபிள் இருக்குன்னா டிக் மார்க் வந்துடும். லாகின் ஐடி நமக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்மளுடைய பாஸ்வேர்ட் டீடைல்ஸ் அண்ட் நம்மளோட பேசிக் டீடைல்ஸ் வந்து நம்ம இதில் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். டீடைல்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்க மொபைல் நம்பருக்கு OTP வரும், அதை நீங்க என்டர் பண்ணி உங்க மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த பேசிக் டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணும்போது உங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்டகரி சூஸ் பண்ண சொல்லி வந்துடும். இதுல நீங்க BC, MBC, DNC, BC முஸ்லிம் இல்ல SC, ST, SCA இந்த மாதிரி கம்யூனல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கேட்டகரி அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும், நம்மளோட எக்ஸாக்ட் கம்யூனல் கேட்டகரி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம அதர் கம்யூனிட்டி இந்த எந்த கம்யூனிட்டியும் வர மாட்டோம், அதர்ஸ் கேட்டகரி அப்படின்னா அதர்ஸ் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்யூனல் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்களா இல்ல வெளியிலேயே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மேக்ஸிமம் இது நமக்கு தமிழ்நாடுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்மளோட கம்யூனல் கேட்டகரி என்ன அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்க கம்யூனல் கேட்டகரி சூஸ் பண்ணி உங்க சர்டிஃபிகேட்டோட பேசிக் டீடைல்ஸ், அதாவது உங்களுடைய கேஸ்ட் நேம் என்ன, அது எந்த தாலுக்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க, இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாரு, இது எல்லாமே சர்டிஃபிகேட்ல உங்களுக்கு இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க, டேட் ஆஃப் இஷ்யூ அண்ட் சர்டிஃபிகேட் நம்பர், இது எல்லாமே உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல பாத்தீங்கனாலே இருக்கும். அந்த டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்ததான் நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸை ஃபில் பண்ணணும். நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர், எந்த வருஷம் இல்ல மாசம் வந்து நம்ம அந்த எக்ஸாம் முடிச்சிருக்கோம், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க 10th ஸ்டாண்டர்ட் SSLC மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதோட எஜுகேஷன் போர்ட் சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே நம்மளுடைய 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ். அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் ஃபில் பண்ணி நம்ம சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கணும். அடுத்து நீங்க உங்களோட போட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ணணும். போட்டோ பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் நம்ம அப்லோட் பண்ணணும். போட்டோக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் TNPSCல நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. நோட்டிபிகேஷன்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட போட்டோல உங்க அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல உங்க பேரும் டேட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. போட்டோ எடுக்கிற போட்டோ ஸ்டுடியோலயே இதை நீங்க அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ரெடி பண்ணி தந்துருவாங்க. அதே மாதிரி அந்த டேட் வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள இருக்கா, இப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட 3 மந்த்ஸ்க்குள்ள இருக்காங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்க சைன் அப்லோட் பண்றதுக்கு நீங்க உங்க சைனை ஒரு ஒயிட் பேப்பர்ல போட்டு அதை ஸ்கேன் பண்ணி இதுல நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். போட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்ததான் நம்ம கொடுத்துருக்க எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். உங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா ஐ அக்செப்ட் தி அபௌட் டிக்ளரேஷன் அப்படிங்கறத டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் நம்ம கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தப்பா என்டர் பண்ணிருக்கோம், ஏதாவது மாத்தணும் அப்படின்னா அந்த எடிட் யுவர் டேட்டாவை கிளிக் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் சேவ் அண்ட் ப்ரொசீட் நீங்க கொடுத்துடலாம். அதுல ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதையும் ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. கன்ஃபர்மேஷன் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேஜ்லயே ஸ்க்ரால் பண்ணி கீழே
வந்தோம் அப்படின்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம 150 rupees 150 ரூபா பேமெண்ட் பண்ணணும். ஸோ நீங்க பேமெண்ட் கேட்வே பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது ஹோம் பேஜ்க்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணி நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி நம்மளுடைய ஆதார் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க அகைன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனால இந்த ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணணும். அதுக்கு நீங்க எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பேரு, ஆதார் நம்பர்ல எப்படி பேர் இருக்கோ அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணி கன்சென்ட் ஃபார் அத்தன்டிகேஷன் கொடுத்து ஓடிபி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் லிங்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்க இந்த ஓடிபி இதுல வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓடிபி ப்ராம்ப்ட் வரும், அதுல நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இங்க நம்ம என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்கோமோ, இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோமோ, இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய என்ன எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண போனாலும், இப்போ குரூப் 2 இருக்கட்டும் இல்ல பின்னாடி குரூப் 4 அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்தே டீடைல்ஸ் வந்துடும். ஸோ இதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஸோ குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் ஆதார் அத்தன்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் லாகின் பண்ணி குரூப் 2க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் TNPSCexams.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல வந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம குரூப் 2A அப்ளை பண்ணலாம். அதுக்கு இங்கே அப்ளை நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் ஓப்பன்ல இருக்கு, அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்குங்கிறது டிஸ்பிளே பண்ணும். இதில் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறது வந்து குரூப் 2 and 2A எக்ஸாம் தான். ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களுடைய டேஷ்போர்ட்ல நீங்க குரூப் 2A அப்ளை பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏற்கனவே எதுவும் எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இங்க எதுவும் இருக்காது. நம்ம இதுல கீழே பார்த்தோம் அப்படின்னாலே குரூப் 2A அப்படின்னு அந்த எக்ஸாமோட டீடைல்ஸ் காட்டும். இதுல கிளிக் ஹியர் டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம குரூப் 2A எக்ஸாம்க்கு அப்ளை பண்றது. இதுல நம்ம லெஃப்ட்ல பார்த்தோம்னா நிறைய இது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட டீடைல்ஸ் நோட்டிஃபிகேஷன் நீங்க படிச்சிட்டீங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க இதை டிக் மார்க் பண்ணிட்டு எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு டிக் மார்க் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு நீங்க கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். இது சேம் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் என்ன நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல யூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல இப்ப லேட்டஸ்டா நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்ப லேட்டஸ்டா என்ன போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்க இதுல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். போட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் போட்டோ என்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த டேட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேவ் போட்டோ அண்ட் சேவ் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஃபில் பண்ணிக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே உங்க பேரு, உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ், கம்யூனல் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் எல்லா டீடைல்ஸுமே ஃபில் ஆயிருக்கும். நம்ம என்ன ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்ல போட்டிருக்கோமோ அது அப்படியே ஃபில் ஆயிருக்கும். அது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக கடைசியா வந்து மறுபடியும் நம்மளுடைய பேரு, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், கம்யூனல் கேட்டகரி எல்லாத்தையும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. டீடைல்ஸ் என்டர் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட அட்ரஸ், நம்ம டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா நம்ம முடிக்க அதுல டிக் வந்துட்டே இருக்கும். இதுல நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும், அதான் அதோட மீனிங். ஸோ இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இங்க டிக் மார்க் கொடுத்துட்டு அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியலி ஏபிள்டு கேட்டகரியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்ல அப்படின்னா இல்லை நோ இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ மாற்றுத்திறனாளியா டிஃபரன்ட்லி ஏபிள் பர்சனா கேட்பாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷன் வரும், அதுக்காக கொடுக்கறது தான். ஸோ ஏற்கனவே எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா அதுல நோ கொடுத்துருங்க. எல்லா பேஜ்லயுமே அதே மாதிரி கீழே வந்து நமக்கு டிக் மார்க் இருக்கும், அதையும் டிக் பண்ணிட்டு நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நீங்க போயிடலாம். ஸோ நீங்க ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. மேக்ஸிமம் புதுசா அப்ளை பண்றவங்க அதுல நோ இல்லை அப்படின்னு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுவும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து நோ தான் வரும். சப்போஸ் யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்து வந்திருந்தா அவங்க எஸ் கொடுத்து அந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம ஏதாவது பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ல வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருக்குமா, ஏதாவது எக்ஸாம் இது பாடியால நம்ம டிஸ்குவாலிஃபை ஆயிருக்குமாங்கிற மாதிரி கேட்பாங்க. அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே நோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது கிரிமினல் கேசஸ் எதுவும் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுவும் வந்து நோங்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் இதில் இருக்கு அப்படின்னா அது மட்டும் கொடுங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே அது நோ அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து லிவிங் ஸ்பவுஸ் மோர் தென் 1 இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுவும் மேக்ஸிமம் நமக்கு நோ தான் வரும். ஸோ ஃபைனலா செக் மார்க் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து நம்மளோட எஜுகேஷனல் டீடைல்ஸ் ஃபில் பண்றது. அதுல உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் டீடைல்ஸ், அடுத்து HSC 12th ஸ்டாண்டர்ட் டீடைல்ஸ், ITI டிப்ளமோ ஏதாவது இருக்கு அப்படின்னா அதோட டீடைல்ஸ், அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா டைரக்டா
டிகிரியோட டீடைல்ஸ். அண்டர் கிராஜுவேட் டிகிரி இருக்கு அப்படின்னா அது அண்டர் கிராஜுவேட் டிகிரி பிளஸ் வேற ஏதாவது அடிஷனல் டிகிரிஸ் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னாலும் அதையும் நீங்க வந்து பிஜி டிகிரி இல்ல ஸ்பெசிபிக் டிகிரி இருக்கு அப்படின்னா அதையும் ஃபில் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஸ்பெசிபிக் டிகிரிலாம் எதுவும் இல்லை, நம்மள்ட்ட 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் அண்ட் யூஜி டிகிரி அண்டர் கிராஜுவேட் டிகிரி மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதை மட்டுமே நீங்க ஃபில் பண்ணலாம். மற்ற காலம்லாம் அப்படியே நீங்க லீவ் பண்ணிடலாம். 10th and 12th உடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணும்போது தமிழை ஒரு லாங்குவேஜா படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்க தமிழ் வந்து ஒன் லாங்குவேஜா, அதாவது நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது தமிழ் 10thலயோ 12thலயோ ஒரு லாங்குவேஜ் படிச்சிருக்கோம் அப்படின்னா அது எஸ் கொடுக்கணும். சப்போஸ் நீங்க இதுல தமிழ் படிக்கல, நீங்க வேற ஏதாவது லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்க, இப்ப 10thல தமிழ் படிச்சிருக்கீங்க 12thல வேற லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நோ கொடுத்துக்கோங்க 12th வரும்போது. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் கிளைம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுக்கு பிஎஸ்டிஎம் குரூப் 2 பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் டிகிரி இது எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். தமிழை ஒரு பாடமா மட்டும் படிச்சிருந்தா பத்தாது, அதோட சேர்த்து டிகிரியும் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். இங்க எங்கேயுமே வந்து நீங்க தமிழை ஒரு பாடமா படிச்சிருந்தீங்க இல்ல தமிழ் மீடியம்ல படிக்கல அப்படின்னா பிஎஸ்டிஎம் குவாலிஃபை ஆக மாட்டோம். ஸோ பிஎஸ்டிஎம் உங்களுக்கு இல்ல எலிஜிபிள் வராது. நீங்க எங்கேயுமே வந்து இந்த கண்டினியூஸ் தமிழ் மீடியம் 1ஆம் வகுப்புல இருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிக்கல அப்படின்னா நீங்க அதுல நோ கொடுத்துக்கோங்க. அப்படி சப்போஸ் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல எஸ் கொடுத்துக்கோங்க. பிஎஸ்டிஎம் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம்ல எஸ் சூஸ் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி பிஎஸ்டிஎம்மோட ஃபார்மேட்ல பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டும் பின்னாடி நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 10th 12th டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து டிப்ளமோ இல்ல ஸ்பெசிபிக் டிப்ளமோ இல்ல ஸ்பெசிபிக் யூஜி டிகிரி இதெல்லாம் பர்டிகுலர் போஸ்ட்டுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய யூஜி டிகிரி அந்த டிகிரிலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல சூஸ் பண்ணோம் அப்படின்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி டிகிரி உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா இருக்கிறவங்க அந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இல்ல நீங்க வந்து மத்த யூஜி தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க எனி யூஜி டிகிரி அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனி யூஜி டிகிரி அப்படிங்கிறதுல வந்து இதுல நம்மளுடைய டிகிரி நீங்க என்ன முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி இதுல எல்லா டிகிரியுமே இருக்கும். அந்த டிகிரி நீங்க சூஸ் பண்ணி உங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணலாம். டிகிரி டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இந்த விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். இது நம்ம கண் பார்வை ஐசைட் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்றது. நீங்க ஸ்பெக்ஸ் எதுவும் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த 1 சூஸ் பண்ண முடியாது, 2 இல்ல 3 இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நீங்க சூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்பெக்ஸ் எதுவும் போடல, உங்களுக்கு வந்து ஐசைட் நார்மலா இருக்கும், கண் பார்வை நார்மலா இருக்கும், கண்ணாடி எதுவும் போடல அப்படின்னா நீங்க ஸ்டாண்டர்ட் 1 சூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா 2 இல்ல 3 தான் சூஸ் பண்ண. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க பெட்டர் இந்த 3 சூஸ் பண்றது நல்லது. ஏன்னா அது நமக்கு நார்மலா எல்லா போஸ்டிங் இதுக்குமே எலிஜிபிள் ஆயிடும். இதுல நம்ம வந்து இங்க 3 சூஸ் பண்றதுனால போஸ்டிங் எதுவும், அதாவது ஸ்பெக்ஸ் போட்டவங்க 3 சூஸ் பண்றாங்க அப்படின்னா போஸ்டிங்ல நமக்கு ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் அவைலபிள் வராது. மற்றபடி எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க நார்மலாவே எலிஜிபிள் ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்து கலர் பிளைண்ட்னஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது இருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி நைட் பிளைண்ட்னஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் இருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்ல அப்படின்னா நோ கொடுங்க. இதுல நம்ம எஸ் கொடுக்குறோம் இல்ல நம்ம ஸ்டாண்டர்ட் 3 கொடுக்குறோம்னால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது நம்ம போஸ்ட் எது நம்ம எலிஜிபிள் ஆக மாட்டோம் அப்படிங்கறத சூஸ் பண்றதுக்காக தான். ஸோ அடுத்து நமக்கு ஜெயிலர் மென் அண்ட் ஜெயிலர் உமன் இதுக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சப்போஸ் அது இருக்கு அப்படின்னா எஸ் கொடுத்து அதோட மெஷர்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும். உங்களோட ஹைட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஹைட் அண்ட் செஸ்ட். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து இங்க நான் கொடுத்துருக்கிறது மினிமம் மெஷர்மெண்ட். இது வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்கிறது. நீங்க எஸ்சி எஸ்சிஏ இல்ல எஸ்டி கம்யூனிட்டி இல்லாம அதர் கம்யூனிட்டிஸா இருக்கீங்க அப்படின்னா இது மினிமம் வந்து மென்னுக்கு இருக்க வேண்டிய மெஷர்மெண்ட். அதே உமன் அப்படின்னா இந்த 165ங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு 156 ஹைட் இருந்ததுன்னா போதும். உமன் அப்படின்னா நீங்க உமன் கேண்டிடேட் அப்படின்னா மினிமம் 156 ஹைட் இருக்கணும், மென் கேண்டிடேட் அப்படின்னா 165 இருக்கணும். ஸோ இது மினிமம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. இது இருந்தது இது மேக்ஸிமம் இது தாண்டி இருக்கிறதுல ப்ராப்ளம் கிடையாது, இதுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஸோ இது மினிமம் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஜெயிலர் மென் அண்ட் உமன் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்க வந்து நோ கொடுத்துட்டு, அதே மாதிரி இல்ல நீங்க ஜெயிலர் போஸ்ட் விரும்பல அப்படின்னா நீங்க நோ கொடுத்துட்டு நீங்க தாராளமா நெக்ஸ்ட் இதை ஃபில் பண்ணிடலாம். சப்போஸ் 10th 12thல நீங்க வந்து தமிழ் படிக்கல அப்படின்னா தமிழோட ஃபுல் லாங்குவேஜ் டெஸ்ட் நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. 10th 12thல தமிழ் படிக்காதவங்க கண்டிப்பா தமிழோட ஃபுல் லாங்குவேஜ் டெஸ்ட் பாஸ் ஆயிருக்கணும். சப்போஸ் அது ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. பட் நீங்க 10th 12thல தமிழ் படிக்கல, தமிழோட ஃபுல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் பாஸ் ஆகல அப்படின்னா இங்க நோ கொடுத்துட்டு செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்லாம் போய் அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள அந்த டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் யாரு 10th 12thல தமிழ் படிக்கலையோ, தமிழை ஒரு சப்ஜெக்டா கூட படிக்கலையோ அவங்களுக்கு தான். தமிழை ஏற்கனவே ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கவங்க 10thலயோ 12thலயோ ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அவங்க இதுல தாராளமா இந்த டெஸ்ட் நீடும் கிடையாது, நோ கொடுத்துட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதுல எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் நமக்கு எதுவும் எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இது வந்து ஸ்பெசிபிக் போஸ்ட்டுக்காக தான். சில போஸ்ட்டுக்குலாம் வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும் இல்ல போனதுக்கு அப்புறம் முடிக்கணும் அப்படின்னு இருக்கு, அந்த ஸ்பெசிபிக் போஸ்ட்டுக்காக தான். அப்படி எதுவும் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா இதுல நோ கொடுத்துடலாம். இப்பதான் நீங்க வந்து
எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, டைப் ரைட்டிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இல்ல ஷார்ட் ஹேண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா இது ஒன்றும் நீட் கிடையாது. அது ஸ்பெசிபிக் போஸ்ட்டுக்காக இருக்கக்கூடியது. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங்கோட எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது தாராளமாக நீங்க நோ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட், நீங்க வந்து ஹிந்து ரிலீஜியனை சேர்ந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த போஸ்ட் போகணும் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட், எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்லாம் இருக்கும், ஆடிட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இதெல்லாமே இருக்கு. இந்த போஸ்ட் போகணும் அப்படின்னா ஹிந்து ரிலீஜனை சேர்ந்தவங்க, ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் போக முடியும். அப்படி இருக்கு, அப்படி நீங்க ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது நோ கொடுத்துருங்க. அடுத்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? சில போஸ்ட்டுக்குலாம் இந்த ப்ரிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ரேங்க் ஒரே மாதிரி வர்றவங்க இல்ல ஒரே கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுதான் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன். அப்படி உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா அதை டிக் பண்ணுங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா தாராளமா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்து இதை டிக் மார்க் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ நீங்க கொடுத்துடலாம். அடுத்தது PSTM டீடைல்ஸ், பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1ஆம் வகுப்புல இருந்து கண்டினியூஸா 12ஆம் வகுப்பு வரைக்கும் சரி, அதுக்கப்புறம் டிகிரியுமே வந்து நம்ம தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். அதாவது எல்லா பாடமும் எல்லா சப்ஜெக்டும் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம PSTM கிளைம் பண்ண முடியும். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் டிகிரி எலிஜிபிலிட்டிங்கிறதுனால டிகிரியும் கம்ப்ளீட்டா தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். தமிழ ஒரு சப்ஜெக்டா படிச்சிருந்தாலோ இல்ல 12வது வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு காலேஜ்ல வந்து டிகிரியை வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருந்தா இந்த PSTMக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அது நீங்க கரெக்டா PSTMக்கு எலிஜிபிள் ஆவீங்களா அப்படின்னு பாத்துங்க. இது ரொம்ப முக்கியமான டீடைல். அதனால உங்களுக்கு PSTM எலிஜிபிள் கரெக்டா வருமா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்குங்க. இந்த PSTM எலிஜிபிலிட்டி நம்ம எஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எலிஜிபிலிட்டி செக் பண்ணுங்க அப்படின்னு அதுவே கொடுக்கும். இப்போ நம்ம இதில் ஆம் அப்படின்னு கொடுக்குறோம்னா இந்த எலிஜிபிலிட்டி செக் வந்து பண்ணும். அதுக்கு அது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், அந்த டீடைல்ஸ் வச்சு அதுவே கிராஸ் செக் பண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லும். ஸோ இதில் உங்களுக்கு அது மாதிரி PSTM எதுவும் இல்லை, நீங்க 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா குரூப் 4ல தாராளமா PSTM கிளைம் பண்ணலாம். ஆனா குரூப் 2A வந்து காலேஜ் வரைக்குமே PSTM படிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது ஆம் சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சூஸ் பண்ணிட்டு இங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அடுத்தது நம்மளோட எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்பாங்க. எந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ல நீங்க எழுதுறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது நமக்கு 2 எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய இதை நீங்க தாராளமா இதுல சூஸ் பண்ணலாம். அடுத்து மெயின் எக்ஸாமுக்கும் நம்மளோட எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு நீங்க 2 சென்டர் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 சென்டர் சூஸ் பண்றதோட காரணம் என்னன்னா, முதல் சென்டர்ல உங்களுக்கு இடம் அவைலபிள் இல்லை, அவங்க வந்து உங்களுடைய அலோகேஷன் போடும்போது உங்களுக்கு முதல் சென்டர்ல ஆள் அதிகமா இருக்காங்க, இடம் அவைலபிள் இல்லைன்னா 2வது சென்டருக்கு போடுவாங்க. ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ இது வந்து முதல் சென்டர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்த முதல் சென்டராகவும், நீங்க இல்ல அந்த சென்டர் சப்போஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு இடத்த வந்து 2வது சென்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட லொகேஷனுக்கு இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது குரூப் 2ஓட மெயின் பேப்பர், மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட மொழி, என்ன லாங்குவேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். நீங்க வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் மீடியம் இல்ல தமிழ் மீடியம் எதுல வேணாலும் படிச்சுக்கலாம். நீங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் எதுல படிக்கிறீங்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா எல்லா கேள்விகளும் TNPSC பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல பொது அறிவுல வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே இருக்கும். ஆனா அடிஷனலா நமக்கு குரூப் 2A 100 கேள்விகள் வந்து தமிழ் இல்ல இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பொது தமிழ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க மேல இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு பொது அறிவுன்னு இருந்தாலுமே, அதாவது எல்லாமே தமிழ்ல இருந்தாலுமே நீங்க பொது தமிழ் சூஸ் பண்ணீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே இருக்கும். ஆப்டிடியூட் கொஸ்டினும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே இருக்கும். ஆனா தமிழ் தாள் வந்து நமக்கு வரும். தமிழ் வந்து நம்ம எக்ஸாம்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 2வது ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன லாங்குவேஜ் படிக்க போறீங்களோ, குரூப் 2A என்ன லாங்குவேஜ் படிக்க போறீங்களோ அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷோ தமிழோ அதுக்கேற்ற மாதிரி இங்க நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்து பேமெண்ட் கேட்டகரி கொடுத்துருக்கோம். சில பேருக்கு பேமெண்ட் வராது, அது அவங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்து. சில பேருக்கு பேமெண்ட் வரும். அப்படி பேமெண்ட் வருது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபீ 100 பே பண்ற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பே பண்ண மாதிரி இங்கேயும் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். சில பேருக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஸ்கிப் ஆயிடும். ஸோ அது உங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது அங்கேயே காட்டும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் ஏதாவது சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டிகிரி இல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது ரேரான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் வரும். மேக்ஸிமம் யாருக்கும் அது அப்லோட் நீட் இருக்காது. ஸ்பெஷல் இது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ் இல்ல அதோடைய ஈக்குவலன்ஸ் கிளைம் பண்றவங்க மட்டும் தான் இங்க அப்லோட் பண்ற மாதிரி வரும். நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னா அடுத்த இதுக்கு மூவ் ஆன் ஆகிடலாம். ஸோ ஃபைனலா நம்ம
கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸும் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே வரும். இது ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் தான் இதுல இருக்கு. இது வந்து ஃபைனல் அப்ளிகேஷன் கிடையாது. இந்த டிஸ்பிளே வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு இங்க டிக்ளரேஷன் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணணும். இந்த டிக்ளரேஷன்ல நீங்க எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா, எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபைனல் சப்மிஷன் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆச்சுன்னு அர்த்தமே தவிர டிஸ்பிளே ஆனதோடயே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஃபைனல் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இதுல ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும், நீங்க ஏதாவது வந்து வெரிஃபை பண்ணும்போது தவறுதலா இருக்கு, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பேக் டு எடிட் இருக்கும். அதை கொடுத்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே கன்ஃபர்மேஷன் அகைன் கேட்கும். எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட்ங்கிறத நம்ம மறுபடியும் கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் வந்து ஃபைனலி சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த ஃபைனலி சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை எல்லாமே செக் பண்றதுக்கு வரும். அதை மறுபடியும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இதெல்லாம் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்க ஃபைனலி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க செக் மார்க் கொடுத்துட்டு பேமெண்ட்டுக்கு போகணும். பேமெண்ட் இல்லை அப்படின்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷனோட நமக்கு வந்துடும். ஸோ பேமெண்ட் இருக்கிறவங்க பேமெண்ட் இதுக்கு போயிட்டு பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் TNPSC exams.in வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணி எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, பேமெண்ட் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆச்சான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர்ட் யூசர், ஏன்னா ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருக்கும், அதுல நீங்க லாகின் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதுல இந்த கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று காட்டும். இந்த கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2-2A அப்படிங்கிறதுல 7/2026 இப்போ உள்ள நோட்டிபிகேஷன். ப்ரீவியஸ் ஏதாவது எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணியிருந்தா அது மேல இருக்கும். அது இல்லாம இப்போ நீங்க இது மட்டும் தான் அப்ளை பண்ணீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு காட்டும். இதுல இங்க கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறது வரணும். ஸோ நீங்க பேமெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாம் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா இங்க கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துடும். சப்போஸ் பேமெண்ட் வந்து உங்களுக்கு டெபிட் ஆயிடுச்சு ஆனா கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா ஒரு 1 டே வெயிட் பண்ணி பாருங்க. அந்த செட்டில்மெண்ட் கம்ப்ளீட்டா ஆகுறதுக்கு வந்து 24 hours ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் வந்து இதாச்சு பெண்டிங்கா இருக்கு, இல்ல வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபெயில் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 டே 24 hours வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு நாள் கழிச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க கன்ஃபார்ம் வரும். அதே மாதிரி பேமெண்ட் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கும் அந்த ஸ்கிரீன் ஸ்கிப் ஆகி இங்க கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இங்க கன்ஃபார்ம்டு கண்டிப்பா நமக்கு இருக்கணும், இருந்தாலும் நமக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதோட சேர்த்து இங்க வியூ இருக்கு இல்லையா, இந்த வியூவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கணும். அதாவது உங்களுடைய மொத்த அப்ளிகேஷனும் டிஸ்பிளே ஆகும். அந்த அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகிறதோட சேர்த்து அதுல உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறதுல ஒரு நம்பர் காட்டணும். ஸோ அப்படி காட்டுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தோம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு கீழே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து பிரிண்ட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல ஒரு PDF-ஆவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இதுல நீங்க செக் பண்ணும்போது ஏதாவது நமக்கு தவறுதலா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் செக் பண்ணும்போது ஏதாவது தவறுதலா கொடுத்துருக்கோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களோட டேஷ்போர்ட்ல கரண்ட் அப்ளிகேஷன்ல வந்து அதே Group 2 2A நம்ம சூஸ் பண்ணி இதுல எடிட் கொடுத்தும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அப்படி எதுவும் தேவை இருந்தது அப்படின்னா அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோவும் பின்னாடி கொடுப்பாங்க, அதுலயும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த எடிட்லாம் பண்ணாம கொடுக்கும் போது எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி பார்த்து கொடுத்துக்குங்க. ஸோ ஃபைனலா நம்மளோட அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம், இல்ல பிரிண்ட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதோட நம்ம Group 2 2A ஓட அப்ளிகேஷன் ப்ராப்பரா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே நீங்க கமெண்ட்லயும் கேட்கலாம். இல்ல பர்சனலா ஏதாவது சில டீடைல்ஸ் நீங்க கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்போ டிஸ்பிளே ஆகும், அதுலயும் கேட்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இது நீட் இருக்கோ அவங்களுக்கு, யாருக்கெல்லாம் T2A அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கண்டினியூஸ் TNPSC ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் கிளாஸஸ்க்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட TNPSC அகாடமில Group 2 2A உண்டான ஆன்லைன் கிளாஸோட அட்மிஷன் இப்போ ஓப்பன்ல இருக்கு. அதோட டீடைல்ஸ் இல்ல புக்ஸ் டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.